கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, 2000 வருடங்களுக்கு முன்பதாக எங்களுக்காக நீர் மரித்தீர். அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டி சென்ற வழிகளை, ஆண்டவரே, வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்து நீர் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற வகையில அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும். நீர் எங்கள் மத்தியிலே வாசமாயிரும். எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. தொடர்ந்து ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தையை நாம் தியானிப்போம். முடிந்தது, அது எல்லாருக்குமே அது ஒரு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை இல்லையா? முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு சிலர் டெஸ்டிமனி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வளவளவலன்னு பேசுவாங்க. ஒரு சிலர் பேசுங்க அப்படின்னு சொன்னா சுருக்கமா பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா புரிந்து கொள்ளும்படியா பேச முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுருக்கமாக வல்லமையோடு கூட அது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஆண்டவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். முடிந்தது 5 எழுத்து தான். ஆனா ஆண்டவர் அதுல எல்லாவற்றையும் அதிலே அடங்கி இருக்கிறது. முடிந்தது என்று சொல்லும்போது அந்த அந்த சிலுவையில் அறையும் பொழுது ரோம பேரரசு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போதுன்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. அது முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அதை சீல் போட்டு கொடுப்பாங்க, முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முடிந்தது என்பதற்கான கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா டெட்டலஸ்டாய். எல்லாரும் ஒரு முறை சொல்லலாமா? டெட்டலஸ்டாய், டெட்டலஸ்டாய், முடிந்தது. அது போல சீல் போட்டு கொடுத்துருவாங்க, டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த போர் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, கடைசியா அந்த பத்திரத்துல என்ன பண்ணுவாங்க, டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சீல் போட்டு கொடுத்துருவாங்க. இப்படிதான் அந்த காலகட்டங்களில் நடந்தது. இப்போ இந்த டெட்டலஸ்டாய் அப்படின்னும் போது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படியா? இப்போ ஒரு வேலைக்காரங்கிட்ட நம்ம ஒரு வேலையை சொல்றோம். வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே என்ன சொல்லுவான், முடிஞ்சிருச்சு. ஒருவேளை கிரேக்கத்துல பேசணும்னு சொன்னா டெட்டாலஸ்டாய் அப்படின்னு சொல்லுவான். அதே போல ஒரு ஆசாரியன் கிட்ட சொன்னோன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், பலி செலுத்தி முடித்து விட்டு உங்களுக்காக பலி செலுத்தி முடித்து விட்டது, அதை டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில அப்படி சொல்லி முடிப்பாங்க. இப்படிதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சிலுவையில 6வது வார்த்தையாக சொல்றார். அவங்க காட்டும் போது சொல்லிட்டாங்க, பூரிப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சிலுவையில சொல்லப்பட்டிருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? பூரிப்பான ஒரு வார்த்தை. விக்டரி, அதாவது விக்டரிக்குரிய ஒரு வார்த்தை, ஜெயத்துக்குரிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இந்த மைக்கேல் ஆங்கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி இருந்தாராம். அந்த சிற்பி எல்லா சிற்பத்தையும் அவர் உருவாக்குனாரு. விசேஷமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா தாவீதோட சிற்பத்தை, அதாவது அவர் கோலியாத்தை வீழ்த்தின அந்த சிற்பத்தை, மற்றபடி அவர் ராஜாவா இருந்த சிற்பத்தை எல்லாம் இப்பொழுதும் கூட அந்த இத்தாலியில வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்ப்பாங்களாம். அவர் நிறைய சிற்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது நிறைய சிற்பத்தை முடிச்சிட்டாரு, நிறைய சிற்பத்தை முடிக்கல. ஆனா அவர் ஒரு நாள் இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே என்ன செய்தாங்களாம், போயிட்டு அவர் செய்த சிற்பத்தை எல்லாம் பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அவர் முடித்து வைத்த சிற்பத்தை காட்டிலும் முடிக்காமல் வைத்திருந்த சிற்பம் அநேகமா இருந்தது. அப்போ வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அதை முடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதை விட்டுவிடக்கூடாது, அதை முடிக்கிற வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இப்போ இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் பூரிப்போடு முடிந்தது என்று சொன்ன காரியம் 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னா பெயின், பிளான், பெனால்டி. இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்முடைய வேதனைகளை எல்லாம் முடிந்தது என்று சொல்றார். இப்போ நம்ம வாசிச்ச அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்றார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார், பரியாசம் பண்ணினார்கள், கண்களை கட்டினார்கள், முகத்தில் அறைந்தார்கள். யார் அடிச்சாங்கன்னு சொல்லுங்க. கண்களை கட்டிட்டு தேவதூஷணம் சொல்லுங்க, நீங்க யார் அடிச்சாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. காரி துப்பினாங்க முகத்துல, தாடியை பிடித்து இழுத்தார்கள். இதை ஐசையா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்தாலும் கூட அவர் அமைதியாக இருந்தார். சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஏன் அமைதியா இருக்கணும்?
ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொன்னா, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை நேசித்ததின் நிமித்தமாக நாமும் அவரோடு கூட சேர்ந்து இசைந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அமைதியாக எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிலுவையில இருக்கும் பொழுது கூட அவர் எப்படி இருந்தாரு? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். அது சந்தோஷத்தை கூட ஏற்றுக்கொண்டார். எப்படி அப்படின்னு சொன்னா, அவமானத்தையும் எண்ணல. ஏன் அப்படின்னா, நம்மளை நேசிக்கிறதுனால. ஏன் அப்படி அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னா, இன்னும் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 நம்ம வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக ஏன் அவர் பாவமாகணும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், நம்ம பாவிகளா இருக்கிறோம். ஆனா நாமளும் அதே ஒரு பரிசுத்த தன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக பாடுகளை அனுபவித்தார். அடுத்தது பார்க்கலாம். தொடர்ந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனரா இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தாரு? சிலுவையில அறையப்பட்டார். இன்னும் 5:8 நம்ம பார்க்கலாம், பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நான் பாவிகள், ஆனா நம்மேல் அன்பு வைத்தது நிமித்தமாகத்தான், அவரை போல நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? சிலுவையில அறையப்பட்டார். எனவே நாம் இந்த வேளையிலும் கூட நம்முடைய பாடுகள், நம்முடைய சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டதின் நிமித்தமாக நாம நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல பார்க்கிறோம், சாத்தானின் வல்லமையை முறியடிக்கப்பட்டன. அதாவது ஏசாயா, மீகா மற்றும் சங்கீதத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசிகள், 300க்கும் மேலான தீர்க்க தரிசிகள் எல்லாம், தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன. அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாக அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாவற்றையும் முடித்து விட்டார். எனவேதான் அவர் பூரிப்போடு கூட முடிந்தது என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 2வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய வேதனையை அவர் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லிட்டு. 2வது காரியத்தை பார்க்கலாம், பிளான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் அறையப்பட்டார்? 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. அதே நம்முடைய கணக்கு பிரகாரம் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா ஆண்டவருடைய கேலண்டர் பிரகாரம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, ரெவலேஷன் 13:8, அதாவது வெளிப்படுத்துதல் 13:8 பார்த்தோன்னு சொன்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அப்ப அவருடைய பிளான் என்ன? உலகம் தோன்றுவதற்கு உருவாக்குவதற்கு முன்பதாகவே அந்த திட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கும்படியாய், மீட்டுக் கொள்ளும்படியாக அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அந்த திட்டத்தை எப்பொழுது உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. எனவே இந்த வேலையிலும் கூட நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கலாம், ஏதேம் தோட்டத்துல பாவம் உருவானது இல்லையா? முதலாவது பாவம் எங்க உருவாச்சு? ஏதேம் தோட்டத்துல பாவம் உருவாச்சு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மறைந்து கொண்டார்கள். தாங்கள் அவங்களுக்கு ஒரு கில்ட்டியா போய் மறைந்து கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஆட்டு இது பண்ணி அந்த தோலை எடுத்துதான் என்ன செய்தாரு? உடுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்போ அங்கேயே அடிக்கப்பட்டது. எப்ப பாவம் ஆரம்பிச்சதோ அப்பவே பலி ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே பலி செலுத்தி என்ன செய்தாரு? தோலை உடுத்தி கொள்ளும்படியாய் கொடுத்தார். இந்த 3:15 பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கும், தோல்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சுன்னு சொன்னா கோட்டு ஸ்கின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ ஆட்டு தோலை எடுத்து அதை போர்த்திக்கும் கொள்ளும்படியாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பார்த்தோம், மோரியா மலையில ஒரு ஆடு அடிக்கப்பட்டது ஆகாவனுடைய சன்னுக்கு பதிலாக. அதே போல ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்துவாங்க. தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய குடும்பங்களுடைய பாவங்களுக்காக போய் பலி செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிச்சிருக்கிறோம். இப்போ இந்த வேலையில இப்ப யாராவது நம்ம ஆடு, காளை ஏதாவது பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? இல்லை. ஏன்? நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டாரு. அதனால நமக்கு திரும்ப என்ன செய்ய தேவையில்லை, நாம அதை செலுத்த தேவையில்லை. எல்லாம் போதும் என்று ஆண்டவர் நிரூபித்து விட்டார். எனவே போதும் என்று விட்டு விட்டார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து நம்மை மீட்டு கொண்டார், நம்மை ரட்சித்துக் கொண்டார். இதன் மூலமாக அவர் பரிசுத்தராய் இருந்தது போலவே நாமும் கூட எப்படிப்பட்டவர்களா இருக்க ஆசைப்படுகிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க தேவன் ஆசைப்படுகிறார். எனவே அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா, வெள்ளாட்டுக்கடா இளங்கலை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் முழுவதுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுவினார்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது எடுத்துங்க, கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு 2:9. அதேதான். நம்ம எதுக்காக நம்மளை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, அவரை போல பரிசுத்தவான்களாய் நம்ம மாற்றிக்கொள்வதற்காக, ஆசாரியர்கிட்ட எல்லாம் நம்ம போய் என்ன செய்ய முடியாது. அந்த பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசாரியர்கிட்ட எல்லாம் போய் ரொம்ப பயபக்தியோட போய் எல்லாம் இது பண்ண முடியாது. அது போல எல்லாம் இல்ல, டைரக்டா அது திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது இல்லையா? திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்ட உடனே நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு உறவு ஏற்பட்டு போச்சு. எனவே நாம் என்ன செய்யறோம்? நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ராஜாவோட பிள்ளையா, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக, நம்முடைய தகப்பனாய் அவர் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளை, அவர் குடும்பத்தாரோடு கூட நம்மை இணைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். எனவே அவருடைய பிளான் எல்லாத்தையும் அவர் என்ன செய்துட்டாரு? முடித்து விட்டார். வந்த நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அதே போல 3வது காரியத்தை நம்ம பார்க்கலாம், பெனால்டி. இப்போ நம்ம பெனால்டி நம்ம பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியத்தை நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை திருப்பி வாங்கணும் இல்லையா? சப்போஸ் கடன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா இங்க பார்த்தேன்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் தள்ளிட்டார். இப்போ நான் சொன்ன மாதிரி காளைகளையும் ஆடுகளையும் நீங்க எடுத்துட்டு வாங்க, பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? அதுக்காக தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கணும். ஆட்டு வேலையெல்லாம் இப்ப அதிகம். தனிப்பட்ட முறையில நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக நம்ம சம்பாதித்து கொண்டு வர வேண்டும். ஆனா எல்லாவற்றையும் விலைக்கிரயமாய் ஆண்டவர் கொடுத்து விட்டார். விலைக்கிரயமாய் கொடுத்து விட்டார். அவர் சொல்றாரு, கிருபாதார பலி அவரே. நமக்கு ரோமர் 3:25 நம்ம பார்க்கிறோம், நீதியை காட்டுவதற்காக கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. கிருபாதார பலியாய் அவர் நமக்கு இருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் கூட நம்ம பார்க்கலாம், நம்முடைய காரியங்களுக்காக நாம் செலுத்த வேண்டிய எல்லா கிரயங்களையும் அவர் சிலுவையிலே செலுத்தி விட்டார். எனவே நாம என்ன செய்ய தேவையில்லை, கிரயத்தை நம்ம செலுத்த தேவையில்லை. எனவே இந்த வேளையிலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்ம எதற்காக படைத்தார், அந்த பிளானை நம்ம முடிக்கிறோமா? அதாவது நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நமக்குன்னு ஒரு பிளானை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு பர்பஸ்க்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ரோம பேரரசு இருக்கும் பொழுது சிறைச்சாலையில பார்த்தீங்கன்னு சொன்னா, சிறைச்சாலையில இருக்கிற கைதியினுடைய பெயர், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, டியூரேஷன், அவங்களுடைய பனிஷ்மெண்ட் என்ன, டியூரேஷன் என்னன்னு எழுதி அந்த கதவுல ஒட்டியிருப்பாங்களாம். யாரும் அவங்க கிட்ட கேட்க முடியாது, நேராக அவங்க போய் பார்ப்பாங்க, முடிப்பாங்க. அந்த டியூரேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நீதிபதி என்ன செய்வாராம், அதை எடுத்து டெட்டானஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குட்டி அவங்க கையில கொடுத்துருவாங்களாம். அது போலதான் அவரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வச்சிருப்பாங்களாம். யாராவது கிண்டல் பண்ணா கூட பாரு எனக்கு முடிஞ்சிருச்சு டெட்டானஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், காட்டுவாங்களாம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொரு மேலும் டெட்டானஸ்டாய் முடிந்தது, உன்னுடைய வேதனைகள் முடிந்தது, உன்னுடைய காரியங்கள் முடிந்தது, உன்னுடைய சோதனை முடிந்தது, எல்லாவற்றையும் நான் சிலுவையில எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க இனி தொடர்ந்து என்ன செய்யுங்க, அந்த வேதனையில நீங்க இருக்காதீங்க. தொடர்ந்து என்னை போல பரிசுத்தவான்களாக நான் விரும்புகிற வாழ்க்கையை என்னோடு கூட இணைந்து அவரோடு கூட நாம் இணைந்து வாழ்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் கூட அப்படி நடக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.